ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் இந்தியன் ரவுண்ட்ஸில் உங்கள் திவின் பேசுகிறேன். இப்போ இந்தியன்ஸுக்கு தாய்லாண்டில் விசா ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் என்னடா இவனுங்க ஏதோ ஆணையர்கள் கார்டுன்னு சொல்கிறாங்க, டிஜிட்டல் கார்டுன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களா? அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அதுக்கு தான் நான் இருக்கேன். நீங்கள் எந்த டைமில் உங்கள் ஹெல்ப் வேணுனாலும் இந்த கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோட நம்பர். நான் எல்லா டைம்லையும் உங்கள் ஹெல்ப் பண்ணுவேன். அது எப்படி அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ராசஸில் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். மேலும் இந்த மாதிரி அப்டேட் வேணும்னா இந்தியன் ரவுண்ட்ஸ் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நார்மலாக க்ரோமில் போயிட்டு நீங்கள் தாய்லாந்து ஆர்டினரி கார்டுன்னு நீங்கள் சர்ச் பண்ண உடனே மேலேயே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வரும். இப்போ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஹிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அரைவல் கார்டு, அப்டேட் அரைவல் கார்டுன்னு இருக்கும். நம்ம அரைவல் கார்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உள்ள இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி நேம் வந்து உங்கள் ஃபாதர் நேம் தான். அது வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃபஸ்ட் நேமு பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. போட்டுவிட்டேன். அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் நம்பரு அதையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட சிட்டிசன்ஷிப்பு, அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஜெண்டர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மேலே உங்களோட ஆக்குபேஷன் கேட்கும், அங்கேயும் மறக்காமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஆக்குபேஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட சிட்டி ரெசிடென்சி கேட்கும், அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்தியா போட்ட உடனே ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியான்னு வருதா, இதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் ஆஃப் ரெசிடென்சி, அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அந்த மாதிரி எந்த இருக்கீங்களோ அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணுங்கள். அப்புறம் செகண்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்போ வந்து டேட் ஆஃப் அரைவல் கேட்கும். நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு 3 டேட்ஸ் தான் காமிக்கும், நெக்ஸ்ட் டேட்ஸு. அதில் நீங்கள் எந்த டேட் போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் எங்கேருந்து போர்டு ஆனீங்கன்னு கேட்கும், அதாவது எங்கேருந்து கிளம்புனீங்க அப்படின்னு கேட்கும். இந்தியா பண்ணிக்கோங்க. எப்படி எதுக்காக போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஹாலிடேஸ், மீட்டிங்னா மீட்டிங்கு, பிஸ்னஸ் அந்த மாதிரி கேட்கும். நம்ம வந்து இப்போ டூர் போகிறதுனால நம்ம ஹாலிடேஸ் கிளிக் பண்ணிக்கோம். எப்படி போகிறீங்க, ஏர் இப்போ மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட், இதில் வந்து கமர்ஷியல் ஃப்ளைட்டில் போயிருக்கோம். ஸோ அதனால் கமர்ஷியல் ஃப்ளைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக் பண்ண டிக்கெட்லேயே உங்களோட ஃப்ளைட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ளைட் நம்பரை வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிபார்ச்சர் டேட் இதெல்லாம் வந்து நோ நீட். இப்போது கீழே வந்தீங்கன்னா தாய்லாண்டில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் அகாமடேஷனில் இருக்கீங்க, ஹோட்டலா இல்லை ஹாஸ்டல்ஸா இல்லை கெஸ்ட்டு ஹவுஸா ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸான்னு கேட்கும். நம்ம ஹோட்டல்ன்றனால ஹோட்டல் நம்ம இது ப்ரிஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ரொஃபிஷியன்சினா நம்ம அங்கே போய்ட்டு எந்த ஒரு ஸ்டேட்டில் அது மாதிரி வில்லேஜஸ்ஸு, தாலுக்கா அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து எந்த இடம்னு கேட்கும். இப்போ நான் வந்து இந்த இடத்த கிளிக் பண்ணுறேன். அப்புறம் வந்து உங்கள் ஹோட்டல் அட்ரஸ் கேட்கும். இப்போ இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து நீங்கள் புக் பண்ண ஹோட்டல்லையே அந்த ஹோட்டல் அட்ரஸ்லேயே இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோ. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் ப்ராப்பராக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஹோட்டல் அட்ரஸ் கேட்குது. இப்போ வந்து இப்போ நான் இன்னும் ஹோட்டல் புக் பண்ணல. ஸோ அதனால் வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஹோட்டல் அட்ரஸ் வந்து ப்ராப்பராக இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக கண்டினியூ கொடுத்துருக்கேன். கொடுத்தோன்னே 3rd பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஏதாச்சும் வேக்சின் எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இல்லை, ஆமாண்ணா ஆமாம், இல்லைனா இல்லை அப்படின்ட்டு ப்ராப்பராக கொடுத்துருங்க. அப்புறம் இங்கே ப்ரிவியூ கேட்கும். ப்ரிவியூ கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த என்ன பண்ணீங்களோ அது எல்லாமே இங்கே வந்துடும். தப்புனா கரெக்டாக இங்கேயே பார்த்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை தப்பாக இருக்குன்னா திருப்பியும் ஃபுல்லாக எடிட் ஆப்ஷன் இருக்குது, எடிட் கொடுத்து திருப்பி உள்ளே போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்து பண்ணிக்கோங்க. இது இமெயில் ஐடி வந்து மஸ்ட்டு. ஏன்னா இதோட ஆனர் கால் வந்து உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு தான் மெசேஜ் வரும். நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ணுவான்னு கேட்கும். ஆமான்னு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா
உங்கள் இமெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்துடும். இல்லை இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம்.